காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உறவே இல்லை, இது முதுகுல குத்துன கட்சி, விளங்காத கட்சின்னு ஏற்கனவே இளைஞரணி கூட்டத்திலே தீர்மானம்லாம் போட்டு தாளிச்சாச்சு. உதயநிதி தானங்க பேசினார் அப்படியே. அப்போ காங்கிரஸோட அல்லது காங்கிரஸ் இருக்கிற எந்த ஒரு டிஸ்பென்சேஷன்லையும் திமுக பங்கெடுக்காது. அதுபோக இந்தியா கூட்டணியில் இருந்து திமுக அடைந்தது என்ன? காங்கிரஸ் கட்சி ஆல் இண்டியா லெவல்ல ஒரு போக்கஸ் இருக்கு. நாளைக்கு பிஜேபியால ட்ரபிள் வந்தா காங்கிரஸ் நமக்கு ஒரு ஷீல்டா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஷீல்டா இருக்குமாங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகம் தான். ஏன்னா காங்கிரஸ்காரங்க அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய ஷீல்டெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு லாபம் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இது தமிழக வெற்றி கழகம். கேரளாவில் போய் போட்டி விட முடியாது, ஆந்திராவில் போய் போட்டி விட முடியாது, தெலுங்கானாவில் போட்டி விட முடியாது. தமிழக வெற்றி கழகம்னு வச்சு நீங்கள் தெலுங்கானாவில் போய் எப்படி போட்டி போடுவீங்க? நீங்கள் என்னைக்கு தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிங்களோ அப்பவே தமிழகத்துக்குள்ள சுருங்கிட்டீங்க. அதனால தான் பாண்டிச்சேரியிலேயே உங்களுக்கு 2 சீட்டு தான் கிடைச்சது. திமுக கூட்டணியில் அநேகமாக எந்த கட்சியும் இல்லைன்னு தாங்க நான் எடுத்துக்கிறேன். காங்கிரஸ் இல்லை, விசிக இல்லை. ஏன்னா மந்திரி பதவி ஆன பிறகு அவங்க எப்படிங்க இன்னொரு 2020 உள்ளாட்சி தேர்தல் வருதுங்க. அப்போ மினிஸ்டராக இருக்கிற ஒரு தாவேகா மினிஸ்டர் திமுக கூட்டணிக்கு தாவேகாவுக்கு எதிராக மேயர் தேர்தலில் ஓட்டு கேட்பாரா? அது எப்படி சாத்தியம்? ஸோ யாரெல்லாம் தாவேகா கூட்டணியில் மந்திரி சபையில் இடம் இருக்காங்களோ அந்த கட்சியெல்லாம் திமுக கூட்டணியில் இல்லை. அதுதான் உண்மை. சும்மா பேசிட்டு இருக்கலாம் அர்த்தம் இல்லை. காங்கிரஸுக்கு ஒரு வகையில் பலன் இருக்கு. விஜயோட பிரச்சாரம் ஒரு முகமா இருக்கும். 5 ஸ்டேட்ல சேர்த்து கிட்டத்தட்ட 120 130 எம்பி சீட் இருக்குங்க. 120 130 எம்பி சீட்ல அதிகமாக ஜெயிச்சா காங்கிரஸ் கட்சிக்கு லாபம். ஸோ விஜயை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் விஜயால காங்கிரஸ் கட்சியை யூஸ் பண்ண முடியாது. காங்கிரஸ் கட்சியோட இந்த பெரிய இப்படிதான் அவங்க எப்போதுமே செய்வாங்க, யூஸ் அண்ட் த்ரோ பாலிசி அவங்களுக்கு, அது விஜய்க்கு இன்னும் தெரியாது. இப்போ 2029 பிரதமர் வேட்பாளர் மாறுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அப்படியான பெரிய மாறுதல் வரும்போது திமுக அதை பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ திமுக பிஜேபி கூட்டணி ஏற்பட வேண்டும் என்றால் தேசிய அரசியலில், குறிப்பாக பிஜேபி அரசியலில் ஒரு மாறுதல் ஏற்படும். ஏற்பட்டால் ஏற்படும். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் சார். சார் வணக்கம். வணக்கம். கிறிஸ் சோடங்கர் அவர்கள் ஒரு பேட்டியில என்ன சொல்றாரு, இந்தியா கூட்டணியில திமுகவும் ஒரு அங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. தேசிய அளவுல ஒரு கூட்டணி, மாநில அளவுல ஒரு கூட்டணியா, எப்படி அதை புரிஞ்சு கொள்றது? காங்கிரஸனுடைய இந்த ஸ்டாண்ட் எப்படி பாக்குறது? அதெல்லாம் எந்த முன்னில வேலை பார்த்துறாங்க. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உறவே இல்லை, இது முதுகுல குத்துன கட்சி, விளங்காத கட்சின்னு ஏற்கனவே இளைஞரணி கூட்டத்திலே தீர்மானம்லாம் போட்டு தாளிச்சாச்சு. உதயநிதி தானங்க பேசினார் அப்படியே. ஸோ காங்கிரஸோட அல்லது காங்கிரஸ் இருக்கிற எந்த ஒரு டிஸ்பென்சேஷன்லையும் திமுக பங்கெடுக்காது. அதுபோக இந்தியா கூட்டணியில் இருந்து திமுக அடைந்தது என்ன? பீகார்ல 4 தொகுதி கிடைச்சிருச்சா? ஜார்க்கண்ட்ல நின்று ஜெயிச்சிட்டாங்களா? உத்தரப்பிரதேசத்துல திமுக கிளை வந்துருச்சா? திமுக என்பது மாநில கட்சி. அகில இந்திய அளவுல அவங்களுக்கு ஒரு இமேஜ் தேவை. எப்போனா எம்பி கையில இருந்து மந்திரி சபையில இடம்னா தேவை. இப்போ அகில இந்திய எந்த கூட்டணியிலுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. திமுக இங்க 30 எம்பி ஜெயிச்சிட்டாங்க 2029. ஆனா அகில இந்திய அளவுல எந்த கூட்டணியும் இல்லை, யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை. அப்ப இந்த 30 எம்பி திமுக கூப்பிட மாட்டாங்களா? கண்டிப்பா. அப்ப பாத்துக்க வேண்டியதானே. இப்பவுமே எதுக்கு ஒரு கூட்டணியில போய் இருக்கணும்? காங்கிரஸ் கூட்டணியில திமுக இருந்து இந்தியா கூட்டணியில இருந்தா மேகதாது பிரச்சனைக்கு திமுக பதில் சொல்ல வேண்டியது வந்துடும். வருமா வராதா? இப்ப அது விஜய் பதில் சொல்ல வேண்டிய ஐட்டம். ஏன்னா முதலமைச்சர். அப்ப அது போக காங்கிரஸ் கட்சி ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு 5 எம்எல்ஏ ஜெயிச்சு அவங்க பால் மாறிட்டாங்க. அங்கேயும் போய் ஒரு ராஜ்யசபா சீட்டு, ஒரு பேலன்ஸ் வேகன்சி டேமுக்கு வாங்கிட்டாங்க. அன்டிபெண்டபிள் பார்ட்டின்னு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் திமுக மத்தியில பிராண்ட் ஆயிடுச்சு. இனி 8ஆம் தேதி கூட்டம்னு சொல்றாங்க. தாவேகா அது அகில இந்திய அரசியல்ல காங்கிரஸ் கட்சிக்கு அந்த இடத்தை விட்டு கொடுக்குங்க. இங்க ஒண்ணுமே கிடையாது. காங்கிரஸ் கட்சி 28 சீட்டு கொடுத்து அதிகம் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம். அந்த காலகட்டத்தில் ஒரு ராஜ்யசபா சீட்டும் தூக்கி கொடுத்தாரு. திமுக காரனுக்கு யாருக்காவது கொடுத்துருக்கலாம். 6 வருஷ டேம் அது. இப்போ தாவேகா காங்கிரஸ் கட்சி ஏதோ பெரிய பலம் வாய்ந்த கட்சின்னு நினைச்சு அவங்க 5 எம்எல்ஏக்கு 2 மந்திரி பதவி, ஒரு 2.5 வருஷ எம்பி 2யும் கொடுத்து வச்சிருக்காங்க. என்ன நினைப்பு?
காங்கிரஸ் கட்சி ஆல் இந்தியா லெவல்ல ஒரு போக்கஸ் இருக்கு. நாளைக்கு பிஜேபியால ட்ரபிள் வந்தா காங்கிரஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ஷீல்டா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஷீல்டா இருக்குமாங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகம் தான். ஏன்னா காங்கிரஸ்காரங்க அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய ஷீல்டு எல்லாம் கிடையாதுங்க. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு லாபம் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இது தமிழக வெற்றி கழகம். கேரளால போய் போட்டி விட முடியாது, ஆந்திரால போய் போட்டி விட முடியாது, தெலுங்கானால போட்டி விட முடியாது. தமிழக வெற்றி கழகம்னு வச்சு நீங்க தெலுங்கானால போய் எப்படி போட்டி போடுவீங்க? அங்கதான் பவன் கல்யாண் வந்து நாங்களும் தெலுங்கானாவுக்கு வந்து ஒரு ஆட்டு ஆட்டிடுவோம்னு நேற்று தான் ஒரு வார்னிங் விடுறாரு. நாங்க என்ன இழிச்ச வாயங்களான்னு கேட்காரு. தமிழக வெற்றி கழகத்தை விட்டுருவாரா? விஜய் வந்து உங்க நண்பருங்க, அவருக்கு 4 சீட்டு கொடுங்கன்னு சொல்லுவாரா? நீங்க என்னைக்கு தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சீங்களோ அப்பவே தமிழகத்துக்குள்ள சுருங்கிட்டீங்க. அதனாலதான் பாண்டிச்சேரியிலேயே உங்களுக்கு வந்து 2 சீட்டு தான் கிடைச்சது. அப்போ வேற ஸ்டேட்டுக்கு போக முடியாது. ஆனா காங்கிரஸுக்கு ஒரு வகையில பலன் இருக்கு. விஜயோட பிரச்சாரம் வந்து ஒரு முகமா இருக்கும். 5 ஸ்டேட்ல சேர்த்து கிட்டத்தட்ட 120 130 எம்பி சீட் இருக்குங்க. 120 130 எம்பி சீட்ல அதிகமா ஜெயிச்சா காங்கிரஸ் கட்சிக்கு லாபம். ஸோ விஜயை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனா விஜயால காங்கிரஸ் கட்சியை யூஸ் பண்ண முடியாது. காங்கிரஸ் கட்சியோட இந்த பெரிய இப்படிதான் அவங்க எப்போதுமே செய்வாங்க, யூஸ் அண்ட் த்ரோ பாலிசி அவங்களுக்கு, அது வந்து விஜய்க்கு இன்னும் தெரியாது. அவரோட ஆலோசகர்களும் சரியா சொன்ன மாதிரி தெரியல. விபரீதத்தை அறியாம என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காருன்றீங்களா காங்கிரஸ் கட்சி? ஒரு எம்பிங்க 2.5 வருஷம் எம்பி, தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பி, தாவேகா எம்பி ராஜ்யசபால போய் உட்கார்ந்து தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுத்தா நல்லா இருக்குமா? காங்கிரஸ் குரல் கொடுத்தா நல்லா இருக்குமா? காங்கிரஸ் எம்பி அங்க போய் மேகதாது பத்தி பேசிடுவாரா? பிரவீன் சக்கரவர்த்தி பேசிடுவாரா? கர்நாடகால காங்கிரஸ் கவர்மெண்ட்ல நடக்க எப்படிங்க பேச முடியும்? தாவேகானா பேச முடியும்ல? சரி, ஒரு அரிய வாய்ப்பு. அதை ஏன் காங்கிரஸுக்கு தாரவாக்குறாங்க? காங்கிரஸ் கட்சி இதுல இன்னொரு நுணுக்கமான ஒரு கேள்வி. இப்ப எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல மூவிங் ஃபார்வர்ட், இப்ப இதுக்கு முன்னாடி வெறும் விஜய் விசில் மட்டுமே 234 தொகுதியிலையும் போட்டிடுச்சு. இனி வரக்கூடிய காலகட்டத்துல காங்கிரஸ் எதிர்ப்பையும் அவர் சம்பாதிச்சுதான் இப்ப தேர்தலை சந்திக்க வேண்டியது வருமா? நிறைய ஏங்க இப்ப கூட்டணி, இப்ப திமுக கூட்டணியில அநேகமா எந்த கட்சியும் இல்லைன்னு தாங்க நான் எடுத்துக்கிறேன். காங்கிரஸ் இல்ல, விசிகா இல்ல. ஏன்னா மந்திரி பதவி ஆன பிறகு அவங்க எப்படிங்க இன்னொரு 2020 உள்ளாட்சி தேர்தல் வருதுங்க. அப்போ வந்து மினிஸ்டரா இருக்கிற ஒரு தாவேகா மினிஸ்டர் வந்து திமுக கூட்டணிக்கு வந்து தாவேகாக்கு எதிராக வந்து மேயர் தேர்தலில் ஓட்டு கேட்பாரா? அது எப்படி சாத்தியம்? ஸோ யாரெல்லாம் தாவேகா கூட்டணியில மந்திரி சபையில் இடம் இருக்காங்களோ அந்த கட்சியெல்லாம் திமுக கூட்டணியில இல்லை. அதான் உண்மை. சும்மா பேசிட்டு இருக்கலாம் அர்த்தம் இல்லை. ஐஎம்எல் வந்துருமா? வாய்ப்பு இல்லை. அப்போ இன்னைய தேதிக்கு திமுக கூட்டணியில யார் இருக்கா? யாரு? தேமுதிக இருக்கு. தேமுதிக இருக்கு வச்சுக்கலாங்க. அப்புறம் திமுக சின்னத்துல நின்று போட்டி போட்டவங்க இருக்காங்க. மதிமுக கூட இல்லை. அவங்க 2 பேரும் பரவாயில்லைங்க, எம்எல்ஏ பதவி வேணா ராஜினாமா பண்ணிடுவோங்கிற நிலைமை இருக்காங்க. ஏங்க என்னைக்கு வந்து துரை வைக்கோ துரதிருஷ்டவசமாக உதயசூரியனில் போட்டி போட்டோம்னு சொன்னாரோ அன்னைக்கே அவுட்டுங்க. ஏங்க அண்ணாவோட சின்னங்க அது துரதிருஷ்டவசமான சின்னமா? அப்ப 2 சீட்டு ஜெயிச்சது துரதிருஷ்டவசமா? ஏற்கனவே முடிவெடுத்துட்டாங்க அவங்க. அவரை பொறுத்த வரைக்கும், துரை வைக்கோவை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்துல விஜய் கூட்டணியில் இருக்கிறது நமக்கு நல்லதுன்னு நினைக்கும். அது அவரோட உரிமை தான். சும்மா வந்து பொதுக்குழுவை கூட்டி 2 பேரும் சேர்ந்தானுங்க, அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்தா தான் பொதுக்குழுவாங்க. வேற என்ன பெரிய பொதுக்குழு அங்க இருக்கு? 93 94 மதிமுக வந்த போது வைகோவுக்கு எவ்வளவு பெரிய ஆதரவு இருந்தது. சின்னம்ன்றாரு. முதல்ல வச்சிருந்த கொடை சின்னத்துல தானேங்க 98ல அதிமுக கூட்டணியில இடம் வாங்கி கொடையில நின்னாங்க. அப்புறம் பம்பரத்துக்கு மாறினாங்க. சின்னத்தை எல்லாம் இழந்தது யாரு? நீங்க. தவறான கொள்கைகள். 17 சீட்டு கொடுக்குறேன்னு திமுக சொல்லிச்சு. முடியாது, இவ்வளவுதான் வேணும்னாரு. 21 வரைக்கும் வந்தாங்க அவங்க. நெகோசியேஷன்ல அவர் தான் மாறினாரு, வைகோ தான் மாறினாரு. எனக்கே நல்லா ஞாபகம் இருங்க, மேடம் பீரியட்ல நீங்க எதுக்கும் உங்க வைகோ உங்க நண்பர் தானே, நீங்க அவர் என்ன எதிர்பார்க்காருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்களேன்னாங்க ஜெயலலிதாமா. நானும் ஒரு நண்பர் ஒருத்தரும் வைகோ வீட்டுக்கு நைட்டு போய் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு பொதுவா, அதாவது நம்ம வந்து இந்த சார்பா கேட்கறோம்னு தெரியாமலே 10க்கு 1 குறைந்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டான் இந்த வைகோ அப்படின்னாரு. 10 அப்படின்னு நினைச்சிட்டு நான் போன்ல சொன்னேன், 10க்கு 1 குறைந்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டான் இந்த வைகோன்னு சொல்லிட்டாருமான்னு. இப்பதாங்க 5க்கு வந்து கையெழுத்து போட்டு போனாருனாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க இந்த வரலாற்று. சொல்லியிருக்கேன்ல. என்ன ரீசன்னாங்க, அவரு அப்படியான ஒரு ஆள் இல்லை பை நேச்சர். அப்படி இருந்திருந்தாருன்னா அவரு 93ல கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்கணும். அப்ப அவருக்கு இளைஞர் ஆதரவு இல்லாம இருந்துச்சா வைகோவுக்கு?
93, 94ல பயங்கரமா இருக்குங்க இளைஞர்கள் ஆதரவு. அவருக்காக பலரும் தீ குளித்து இருக்கிறார்கள் அல்லவா? எவ்வளவுங்க, உயிரை நீத்து இருக்கிறாங்க. எவ்வளவோ புத்தக வெளியீட்டு விழாக்கள்ல நான் பேசியிருக்கேன். பெரிய அளவுக்கு கிரவுட் புல்லிங்க. அவர் கூட்டத்துல வாழ்த்தி பேச போய் தானங்க விஸ்வநாதனும் அழகு திருநாவுக்கரசும் எம்எல்ஏ பதவியே வந்து தகுதி நீக்கம் பண்ணாரு. சேடப்பட்டி முத்தையா சென்னையர் கூட்டத்துல வாழ்த்தி பேச போனாங்க 2 பேரும். அதிமுகல இருந்து எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க அவங்க 2 பேரையும். கட்சி சாராத உறுப்பினர் தானேன்னுட்டு போனாங்க. அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி சேடப்பட்டி முத்தையா தகுதி நீக்கம் பண்ணாரு. வாலண்டர்லி குவிட்டிங் த பார்ட்டின்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த தீர்ப்பு நின்றுச்சு. நான் எதுக்காக சொல்றேன்னா, வைகோவுக்கும் ஏராளமான வாய்ப்புகள் தமிழ்நாடு அரசியல்ல கிடைச்சது. இன்னொருத்தங்க வந்து சின்னத்தில் நிற்க வற்புறுத்தினாங்க, அதனாலதான் எனக்கு வாழ்க்கையே போயிருச்சுன்னு புலம்புறதுல அர்த்தமே கிடையாது. ஏற்கனவே வச்சிருந்த சின்னங்களை எல்லாம் நீங்க எப்படி விட்டீங்க? 98ல அதிமுக கூட்டணியில ஜெயிச்சாச்சுங்க 3 எம்பி. அப்போ கூட்டணி தலைவர் மூலமா தானே ஆதரவு கடிதம் கொடுக்கணும், ஜெயலலிதா மூலமா. அதுதான் ஒரு ஆபீஸ்க்கு மத்தியானம் ஒரு 1 மணி 1:30 மணிக்கு போன் பண்ணாரு. என்னங்க அந்த அம்மா என் மூலமா தான் லெட்டர் கொடுக்கணும்னு சொல்றாங்க, எனக்கு வாஜ்பாய் அவ்வளவு பெரிய நண்பர், நான் நேரா கொடுத்துட்டேன், அதுக்கு அவங்க வந்து கோவிச்சுக்கிறாங்கன்னாரு. வைகோ சொன்னாரு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னங்க நம்ம ஒரு கூட்டணியா நின்று ஜெயிச்சிருக்கிறோம், எல்லாருக்கும் வந்து எவ்வளவு செலவுகள் பண்ணியிருக்கோம், பிரச்சாரம் பண்ணியிருக்கோம், அப்ப நம்ம ஒட்டுமொத்தமா கூட்டணி சார்பாக ஆதரவு கடிதம் கொடுத்தா தானே நமக்கு வெயிட் இருக்கும்னு கேட்டாங்க. அதான் நியாயம்னு நான் நினைச்சேன். வைகோ ஜெயிச்ச பிறகு அப்படி மாறினாருங்க. அப்புறம் 2 பேருக்கு இடையில மனஸ்தாபம் அதுல தான் வந்துச்சு, ஜெயலலிதாவுக்கும் வைகோவுக்கும் இடையில. இதே உதாரணம் கலைஞர்ட்டையும் இருக்கும். எனக்கு தெரியாது, ஆனா இருக்கும். ஸ்டாலின்ட்டையும் இருக்கும். இப்போ வைகோவோட ஸ்டைலே இது. அதுக்காக தான் சொல்றேன், அவர் ஏன் அரசியல்ல வந்து அவர் விஜய் அளவுக்கு வெற்றி பெற முடியலைன்னா இப்படியான காரணங்கள் இருக்கு. இளைஞர்கள் ஆதரவு இல்ல வாக்காளர்கள் ஆதரவு வைகோவுக்கு ரொம்ப இருந்ததுங்க. பெரிய மாற்று சக்திங்க அவரு. திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேணான்னு இருந்த 96 வரைக்கும் இருந்த காலகட்டத்துல பெரிய மாற்று சக்தி. கடைசியா 96ல அப்படியே கூட்டணி குழப்பி கடைசியில வெறும் சிபிஎம் மட்டும் தாங்க இருந்து, சுர்ஜித் மட்டும் தான் அந்த கூட்டணியில 6% ஓட்டு வந்துச்சு. வாழப்பாடி ராமமூர்த்தியாவது தனி கட்சி திவாரி காங்கிரஸ் தொடங்கி பாமகவோட சேர்ந்து வாழப்பாடி எதுவும் ஜெயிக்கல, பாமக 4 சீட்டு ஜெயிச்சு 96ல. இதான் வரலாறு. சார் எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ நீங்க சொன்னது போல திமுக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் அங்க கூட்டணியில இருக்கிறாங்க. தாவேகா கிட்ட ஒரு தேசிய கட்சி ஒரு கூட்டணியில இருக்கு, காங்கிரஸ்ங்கிற கட்சி. நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து ராகுல பிரதமரா முன்னிலைப்படுத்துறாங்களோ அல்லது இந்தியா கூட்டணியில ஒரு அங்கமா தாவேகா இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி இவங்க இருக்குதோ இல்ல இருக்குது அக்ரிமெண்ட் 3 ஆண்டுகள் இருக்கிறது அல்லவா? 3 ஆண்டுகள் விஜயா பிரதமர் வேட்பாளர்னு இப்ப முடிவு பண்ணணும் அவங்க. ஏன்னா விஜய் பிரதமர் மெட்டீரியல்னு அவங்க ஜோசியர் தான் சொல்றாரு. ஓகே, அதான் சார், இப்ப திமுக மூவிங் ஃபார்வர்டு ஒரு தேசிய கட்சியையும், அதாவது மத்திய ஆட்சியையும் மாநில ஆட்சியையும் ஃபைட் பண்ணி நிக்க முடியாது. சோ அப்போ அவங்க பிஜேபி கூட காம்ப்ரமைஸுக்கு போவாங்கங்கிற ஒரு பேச்சு சமீபத்துல அதிகமா பேசப்பட்டு வருது. இதை பற்றி உங்களுடைய நிறைவான கருத்து? அது இப்ப சொல்றது டூ ஏழிங்க, அப்படியான பேச்சு இருக்குங்கிறது உண்மைதான். அதுக்கு அரசியல் ரீதியாக சென்ட்ரல் லெவல்ல ஒரு பெரிய மாறுதல் ஏற்படணும். ஏன்னா 98 அதிமுக பிஜேபி கூட்டணி, அப்புறம் ஜெயலலிதா அவர்களுக்கும் வாஜ்பாய் அவர்களுக்கும் பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டு அவங்க விட்ரா பண்ணும்போது கலைஞர் ஆதரவு கொடுத்தாரு. ஆனாலும் ஒரு சீட்ல வாஜ்பாய் தோத்தாரு, ஒரு ஓட்டுல. ஆனா அப்ப வாஜ்பாயோட இமேஜ் கொஞ்சம் வேற. நரேந்திர மோடியோட இமேஜ் வந்து ரொம்ப இந்துத்துவ இமேஜ். ஆனா பிஜேபியில மாறுதல்கள் ஏற்படாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நரேந்திர மோடிக்கே அடுத்த வாய்ப்பு தருவாங்க அப்படின்னு நம்ம நிச்சயமா சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவர் 3 டேர்ம் முடிஞ்சு போச்சு. அப்ப 2029ல பிரதமர் வேட்பாளர் மாறுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அப்படியான பெரிய மாறுதல்கள் வரும்போது திமுக அதை பயன்படுத்திக்கணும்னு தான் நினைக்கும். அப்ப திமுக பிஜேபி கூட்டணி ஏற்பட வேண்டும் என்றால் தேசிய அரசியல்ல, குறிப்பா பிஜேபி அரசியல்ல ஒரு மாறுதல் ஏற்படும். ஏற்படும். அப்படி ஏற்படலை அப்படின்னா திமுகவுக்கு என்ன வழி? திமுக வந்து மாநில கட்சிங்க, தேசிய கூட்டணிகளை போய் சேர வேண்டிய அவசியமே கிடையாது. இந்தியா கூட்டணியே வேஸ்ட்ன்னு தான் நான் நினைச்சேன். என்ன காரணம்னா, அவங்க நம்ம ஆன்டி சனாதனம் பேசுவோம், அது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க காவிரி பிரச்சனையில இடம் கொடுக்க மாட்டாங்க, அது நமக்கு ஒத்து வராது. எதுக்கு வந்து அவங்களோட பாலிடிக்ஸ்குள்ள வந்து நம்மளோட ஸ்டேட்டையும் நம்ம சேர்த்து உள்ள திணிக்கணும்? அப்போ
இங்க வந்து என்ன திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஓட்டு இருக்கா, இல்ல சமாஜ்வாதிக்கு ஓட்டு இருக்கா? அவங்க மாநிலத்துல அரசியல் பண்றாங்க. திமுக இந்த மாநிலத்துல அரசியல் பண்ணுது. மாநிலத்துல வந்து ஒரு கணிசமான எம்பிக்கள் ஜெயிச்சா ஆட்டோமேட்டிக்கா வந்து மத்திய ஆட்சியில அவங்களுக்கு பங்கு கிடைக்க போகுது. தேவையில்லாம இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள போய் சிக்கினதுல தாங்க கிட்டத்தட்ட ஒரு 40, 50 தொகுதியில தோல்வி ஏற்படுறது காரணமே இதுதான். பெரிய அளவுக்கு கூட்டணி கட்சிகள் சரியா வேலை பார்க்கலைங்க. அது அட்மிட்டட் ஃபேக்ட். திரும்பவே அட்மிட் பண்றாரு. நாங்க வேலையெல்லாம் பார்க்கலைங்கன்றார். நீங்க வேலை பார்க்காம எப்படி ஜெயிக்க முடியும்? ரிசல்ட்டுக்கு 2 நாள் முன்னாடி. ரிசல்ட்டுக்கு 2 நாளைக்கு முந்தி. அப்பவுமே என்ன இவரு இப்படி சொல்றாரு? நம்ம கணக்கு வேறவா இருக்கேன்னு தான் நான்லாம் நினைச்சேன். ஆமா. நீங்களும் தனியார் தொலைக்காட்சியில ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து ஒரு பேட்டிய குடுத்திருந்தீங்க. பார்த்தோம். அப்போ அப்பவுமே ஒரு மாரி அது என்ன சொல்ல, என்ன இவ்வளவு முரணா இருக்கேன்னு நினைச்சேன். காங்கிரஸ் கட்சி வேலையே பார்க்கல. வேலையே பார்க்காதவங்களோட பட்டியல் திமுக கூட்டணியில அதிகம். இப்ப இவங்களை கட்டி எங்க இழுக்க? அப்ப திமுக தனிப்பாதை வகுக்க வேண்டியதுதான். அதை தாண்டி அவர்களுக்கு வேற வழி இல்ல. எம்பி தேர்தல் தான். அதுக்கான முன்னோட்டம் உள்ளாட்சி தேர்தலே கிடைச்சு போயிடும். தாவேகாவும் இன்னும் தமிழ்நாடு தழுவிய அளவுல வெற்றியெல்லாம் பெறலைங்க. 6, 7 மாவட்டங்கள்ல அவங்களுக்கு சீட்டே கிடையாது. இன்னும் 1008 பிரச்சனைகள் வரும். தொடர்ந்து பிரச்சனைகள் வருங்க. இன்னைக்கு கூட விழுப்புரத்துல ஒரு நல்லாசிரியர் விருது பெற்ற ஒருவரை கொலை பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வருங்க. அப்ப அவங்க பாப்புலாரிட்டியும் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். உள்ளாட்சி தேர்தல்ல திமுக சில மேயர் பதவிகளை கைப்பற்றினா கூட திமுக உயிர்ப்போட இருக்குன்னு ஆயிரும். வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதையெல்லாம் வைத்துத்தான் இந்த திமுக பிஜேபி கூட்டணி வருமா வராதா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள்.